ராம்நாடு சந்தைக்கு போமா வாங்க. அப்படி தாங்க கட்டுப்பை தூக்கிட்டு நாங்களும் கிளம்பிட்டோம் சந்தைக்கு. அதோட கையில் காசு இல்லை, ஏடிஎம்மில் காசு எடுத்துகிட்டு கிளம்புனா அங்கே சரியான தண்ணி. சரின்னு வண்டியை நிப்பாட்டிட்டு நடந்து வந்துட்டு இருந்தோம். அப்போ இங்கே உள்ளேயும் தண்ணி. இங்கே கதையை வாப்பா. தக்காளியா? ஆமாங்க, தக்காளி விலை கூடிடுச்சு. என்ன பண்ணுறது, மழை நேரமாச்சு. அதோட தக்காளி வாங்காமல் இருக்க முடியாதுல. தக்காளியும் வாங்கிட்டு, உருளைக்கிழங்கு பிடிக்கும், உருளைக்கிழங்கு வாங்கிட்டு, எனக்கு ஃப்ளவர் பிடிக்காது, பாப்பாவுக்கு தான் ரொம்ப பிடிக்கும். அதையும் வாங்கிட்டு அப்படியே நடந்து வந்து கொய்யாப்பழம் கேட்டாங்க. கொய்யாப்பழம் வாங்கிட்டு தொண்டை கரன்னு இருக்குங்க. இஞ்சியை வாங்கிட்டு ஸ்நாக்ஸை வாங்கிட்டு கிளம்பிட்டோம். அப்படியே இந்த காணையை வாங்கிட்டு 2 பேரும் அப்படியே பேசிட்டு நடந்து வந்துட்டு இருந்தோம். இப்போ இந்த வியூ பார்க்க நல்லா இருந்துச்சு. இங்கிட்ட மலை மாதிரி இருக்குது, ஆனால் இந்த மாதிரி இருக்குது, நல்லா இருக்குது. இந்த கொய்யாப்பழம் கால் பண்ணி கேட்கவும் கொய்யாப்பழம். மாங்காய்லாம் எங்களுக்கு உயிர். மாங்காய் இல்லாமல் நாங்கள் இருக்கவே மாட்டோம். அந்தளவுக்கு எங்கள் மாங்காய் ரொம்ப பிடிக்கும். மாங்காய் சாப்பிட்டா வந்து சளி பிடிக்கும்னு சொல்கிறாங்க, எனக்கு தெரில. ஆனால் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஆனால் எங்களுக்கு சளி இருந்துக்கிட்டே இருக்கும், அது வேறு விஷயம். அப்படியே வாங்கிட்டு கிளம்பிட்டோம். நானும் அப்பா அப்படியே பேசிகிட்டே இருந்தோம். வாங்கிட்டு நடந்து போயிட்டுருந்தோம். சரியான வெயிட்டு, கட்டப்பை பத்தலை. பிரியாவுக்கு கிளிப்ஸை பார்த்தா அவ்வளோதான். வாப்பா ஷோல்டர் ஊற்றி வச்சுட்டு நடக்க ஆரம்பிச்சிட்டா. அப்படி இது பிரியாவும் நானும் வீடியோ எடுக்க ஆரம்பிச்சிட்டோம். அதோட அப்படியே நடந்து போயிட்டுருந்தோம். அம்மா பொங்க அழகை பார்த்துட்டு இங்கிட்ட திரும்பி பார்த்தா வாப்பா என்னை விட்டு பானிபூரி முழுங்கிட்டு இருக்காங்க. ஸ்டொப்பிட். பிரியா என்கிட்ட அழகாக சாப்பிட்றேன்னு முழுங்கிட்டு இருந்தா. எனக்கு அந்த தண்ணி பிடிக்காது, நான் பூரி மட்டும் சாப்பிட்டு இதை கொண்டு எடுத்து வண்டியில் வச்சுட்டு கிளம்பிட்டோம் வீட்டுக்கு. சரியான தண்ணிங்க இங்கேயும். அப்படியே வீட்டுக்கு கிளம்பிட்டு வந்துட்டு இருந்தோம். சென்ட்ரல் பிளாக் இது அப்படியே வந்துட்டு இருந்தா அரண்மனை அவ்வளோ அழகாக இருந்துச்சு. ஏன்னா ராஜா கல்யாணம். அப்படியே சூப்பர் மார்க்கெட் போயிட்டு அப்படியே சப்பாத்தி மாவு சாக்லேட் வாங்கிட்டு வீட்டுக்கு வந்து